நமச்சிவாய மகாபெரிவா தொடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். மைண்ட்ஸ்பியர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். முதல் நாள் பயிற்சி போட்டுட்டேன். பார்த்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த 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 இடத்துல எனக்கு புரியலை, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நான் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நான் பதில் கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, உங்களுக்கு என்ன விதமான டவுட் இருந்துச்சு, நீங்கள் எப்படி எழுதணுங்கிறதே எனக்கு தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் கொடுங்க. என்ன விஷயத்துக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறத கொடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுப்பேன். இன்றைக்கி நம்ம 2வது நாள் பயிற்சிக்கு போக போகிறோம். 2வது நாள் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லா நேரமுமே நம்ம வாய் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் முதல் நாள் பயிற்சி ஆரம்பித்து செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 2வது நாள்லேருந்தே உங்கள் வாய் ஆட்டோமேட்டிக்காக நன்றியை உதிர்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எதுக்காகவா இருந்தாலும் நன்றி நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றியுடைய கவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கணும். இது நமக்கு கொடுக்குற ஒரு யூனிவர்ஸ், நமக்கு கொடுக்குற ஒரு பிளஸ்ஸிங்ஸ். நம்ம நன்றி சொல்கிறதுங்கிறதே யூனிவர்ஸ் ஒரு பிளஸ்ஸிங்ஸாக பார்க்கும். அப்போது நம்ம நன்றி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லணும். அந்த நன்றிங்கிற அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இனிமே பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து இதை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் பிள்ளையார் போட்டு ஆரம்பிச்சிட்டிங்க வேலையை அப்படின்னாலே உங்களுக்கு யூனிவர்ஸு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருச்சு. அதனால தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுடைய கோலையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க. இதுதான் உண்மை. இது நம்ம சகுனெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. நம்ம மைண்டை நம்ம பாசிட்டிவாக மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் பாசிட்டிவாக நம்ம கோலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். யூனிவர்ஸும் நமக்கு அதுக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய வழியை அது அழகாக செதுக்கி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 2வது நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, மார்னிங்லேருந்து நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வாய் நன்றி 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 நன்றின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்தர் சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கும் போதுமே நன்றியை கவுண்ட் பண்ணணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கூழாங்கல் தேவைப்படும். ஏன்னா நமக்கு ஒரு எனர்ஜி ஏற்றணும் இல்லைங்களா. அதுக்காக நம்ம ஒரு ஒயிட் கலரில் சின்னதாக நம்ம கைக்குள்ளார வச்சு மூடிக்கிற மாதிரி, நம்ம உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கூழாங்கல், இந்த செடியிலலாம் போட்டு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஒயிட்டில் இல்லை எல்லோவில் இல்லை உங்களுக்கு என்ன கல் கிடைக்குதோ அந்த கல்லை எடுத்துக்குங்க. அந்த கல்லை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் உள்ளங்கையில் மூடிட்டு அடுத்த நாள் காலையில் ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஏற்கனவே எழுதின அந்த 10 விஷயங்கள் இருக்கும். அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு எல்லாத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணி நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன எழுத போகிறோம் 2வது நாள், அந்த கல்லை வச்சுக்கிட்டே தான் செய்யணும் சரிங்களா. அதுக்கு எனர்ஜி ஏற்றுறோம் அந்த கல்லுக்கு. இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, முந்தின நாள் நடந்த நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. யாராவது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த நல்ல விஷயங்களை எழுதி அதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. அதுக்கு ஏன் நன்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளார அசைப்போட ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ ஒரு பர்சன் நீங்கள் சப்போஸ் ரொம்ப தவிச்சு போயிருக்கலாம், அப்போ உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு வழிகாட்டியிருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்கலாம். அந்த பர்சனுக்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்களுடைய மனது இலகுவாகிறத பார்க்க முடியும். அந்த நன்றி, அந்த எமோஷன் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் பிரபஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவ் சவிகை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு இந்த கல் கூட நம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் அந்த கல்லில் நம்ம க்ரியேட் பண்ண அது நம்ம பாடி கூட டச் ஆகும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு எமோஷன் க்ரியேட் ஆகும். அதுக்காக தான் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அந்த கல்லையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. முதல் நாள் நடந்த நல்ல விஷயங்களுக்கு 2வது நாள் என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 10 பாயிண்ட் தேங்க் பண்ணி எழுதுறீங்க சரிங்களா. இது நடக்கலைன்னா நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம போகக்கூடாது. இது நடந்தது எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, நான் எவ்வளோ ஒரு கிஃப்டான பர்சன், எனக்கு இவ்வளோ நல்லது நடந்திருக்கு, நல்லது நடந்தது அத்தனைக்கும் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க, எனக்கு எதுவுமே நடக்கலை, சரி பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை. 3 வேளை சாப்பிட்டீங்களா, அதுவே நமக்கு கிடைச்ச கிஃப்ட் இல்லைங்களா. அந்த 3 வேளை சாப்பிட்டதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அது யாரெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருப்பாங்க.
எவ்வளோ ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜாப் கொடுத்த உங்கள் கம்பெனி, உங்கள் ஏதோ ஒன்று இருக்குது இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லுங்கள். நன்றியை சொல்லிவிட்டு திரும்ப என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா, முதல் நாள் பயிற்சி மாதிரியே அதை ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணுறீங்க. திரும்ப நைட்டு தூங்க போகும்போதும் நீங்கள் அந்த இன்னைக்கு முதல் நாள் நடந்த விஷயங்கள் எழுதுனீங்க இல்லைங்களா, அதை திரும்ப ரீட் பண்ணிவிட்டு தூங்க போகிறீங்க. இதை 2வது நாள் பயிற்சி. முதல் நாள் நீங்கள் செஞ்சதுக்கு உங்களுக்கு யாராவது நன்றிகள் செஞ்சுருந்தாங்க, உங்களுக்கு யாராவது உதவிகள் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அதை நினச்சி சந்தோஷப்பட்டு நன்றி சொல்வது தான் 2ஆம் நாள் பயிற்சி. நன்றி தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனது எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.